ஈரான் போர் தொடங்கி ஒரு மாசம் கடந்துருச்சு. இன்னும் இந்த போர் முடிவுக்கு வரல. எப்ப இந்த போர் முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய கேள்வியாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த போர் முடிவை நோக்கி போகுதா அப்படிங்கிற சில சிக்னல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. போர் முடிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றதை விட இந்த போரை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல இருந்து தான் இந்த போர் முடிவை நோக்கி போகுதா அப்படிங்கிற அந்த சிக்னல் எல்லாம் தொடங்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க ஈரான்ல இப்ப இருக்கிற புதிய ஆட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நல்லாவே போய்கிட்டு இருக்கு. விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகணும், பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரணும். ஆனா அப்படி பேச்சுவார்த்தை முடியல, ஒருவேளை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறக்கல அப்படின்னா வி வில் கன்க்ளூட் அவர் லவ்லி ஸ்டே இன் ஈரான். அதாவது ஈரான்ல இருந்து நாங்க வெளியேறுவோம். ஆனால் அப்படி வெளியேறதுக்கு முன்னாடி ஈரான்ல இருக்கிற மின் உற்பத்தி மையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்கு தீவு, அங்க இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட், இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக அழிச்சு ஒழிச்சிட்டு தான் வெளியே வருவோம். இதை 47 ஆண்டுகளாக ஈரானால கொல்லப்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு நாங்க சமர்ப்பணமாக கொடுப்போம் அப்படின்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு, இந்த போர்ல எங்களுடைய இலக்குகளை 4 வாரங்களுக்குள்ள நாங்க எட்டிடுவோம், அதை நோக்கி நாங்க வேகமாகவே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த 4 வாரங்களுக்குள்ள இந்த போரை முடிக்கிறதுக்கான அந்த அவசரம் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதிவுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இதை சப்போர்ட் பண்ற வகையில வேறொரு நபர்னுடைய பேச்சும் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க் ரூபியோ அவர் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்ல அமெரிக்காவுக்கு இருக்கிற இலக்குகள் என்ன அப்படிங்கிறத நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்றாரு, ஈரானுடைய விமானப்படையை முழுமையாக அழிப்பது, ஈரானுடைய கடற்படையை முழுமையாக அழிப்பது, ஈரானுடைய ஏவுகணை தளங்களை முழுமையாக அழிப்பது, இந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகளை முழுமையாக அழிப்பது, இந்த நாளும் தான் எங்களுடைய இலக்குகள்னு சொல்றாரு மார்க்கோ ரூபியோ. This operation, okay, and that's what this is. It's about very specific objectives. The president laid them out on the first night of the operation. I'll repeat them to you now because I hear a lot of talk about we don't know what the clear objectives are. Here they are. You should write them down. Number 1, the destruction of their air force. Number 2, the destruction of their navy. Number 3, the severe diminishing of their missile launching capability. And number 4, the destruction of their factories so they can't make more missiles and more drones to threaten us in the future. ஏதோ மிஸ்ஸார மாதிரி தெரியுதுல. அமெரிக்கா முதல்ல அவங்களுடைய இலக்குகள்னு எதையெல்லாம் சொன்னாங்க? ஈரான்ல ஆட்சி மாற்றம், ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருது, கடைசியா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்டு அதுல திரும்பவும் பழைய மாதிரி கப்பல் போக்குவரத்தை சீர்படுத்துறது. ஆனா இப்ப மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு, இந்த மூணுமே எங்களுடைய இலக்குல இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஏன்னா ராணுவ தாக்குதல் மூலமாக இந்த 3 இலக்குகளையும் அமெரிக்காவால அடைய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும், இந்த இலக்குகளை அடைய முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையிலும் சரியான முன்னேற்றம் இல்லை. ஈரான் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டுக்கங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்க முடியாது அப்படின்னு ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல ஈரான் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு மார்க்கோ ரூபியோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கடைசியா ஒரு அழுத்தம் கொடுத்து பாக்குறாரு, பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஓகே சொல்லல அப்படின்னா நாங்க கடுமையான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு. சரி, இவங்க 2 பேர் சொல்றதை வச்சு மட்டுமே அமெரிக்கா இந்த போரை முடிக்க விரும்புறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கு. அமெரிக்கானுடைய ஊடகமான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல வெள்ளை மாளிகையில் இருக்கிற சில பேர் கூற விரும்பாத அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிக்க விரும்புறதாக தகவல் சொன்னதாக அந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. இந்த 3 செய்தியையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நாளைக்கே டொனால்ட் ட்ரம்ப் நாங்க ஈரான்ல வச்சிருந்த இலக்குகள் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டோம், அதனால இந்த மிலிட்டரி ஆபரேஷன், அவரை பொறுத்த வரைக்கும் இது மிலிட்டரி ஆபரேஷன் தான், வார் கிடையாது, இந்த மிலிட்டரி ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு தனக்குத்தானே வெற்றியை அறிவிச்சுட்டு அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல தெரியுது. நம்ம டிகோட் நிகழ்ச்சியை இந்த போர் தொடங்கினதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்காவுக்கு இந்த போர்ல தெளிவான இலக்குகள் இல்லை. அந்த இலக்குகளை அடைய முடியல அப்படின்னும் போது தனக்குத்தானே நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு நாள் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சுட்டு இந்த போரை முடிக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பல முறை பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ இந்த போர் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முடிவை மாற்ற மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதையும் தாண்டி இந்த போர் முடிவை நோக்கி போகுது அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அதை அவ்வளவு ஈஸியாக முடிக்க விட மாட்டாங்க 2 முக்கியமான ஆட்கள். 1 ஈரான், 2வது இஸ்ரேல். ஏன் ஈரான்? ஈரான் கடுமையான சேதத்தை சந்திச்சுட்டாங்க. இந்த போர் தேவையில்லாத போர்.
நாங்க பேச்சுவார்த்தையின் மூலமாகவே எங்களுடைய அணுசக்தி திட்டத்துல எங்களுடைய யுரேனியத்தை செறிவூட்ட மாட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் எங்க மேல இந்த போரை நீங்க தொடங்கியிருக்கீங்க. எங்க மேல ஏற்படுத்தப்பட்ட இந்த பாதிப்புகளுக்கு இழப்பீடு குடுக்கணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி அப்படிங்கிறத சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கணும். எங்களுடைய பாதுகாப்பையும் சர்வதேச அங்கீகாரத்தோட உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் இல்லாம எங்களுடைய போர முடிக்க முடியாது அப்படின்னு ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இஸ்ரேல் ஏன் இத முடிக்க விட மாட்டாங்க அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ நேத்து குடுத்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கானுடைய இலக்கு வேற, இஸ்ரேலினுடைய இலக்கு வேற அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. Fully aligned with the Israelis when it comes to the objectives and the end game. Well, they have a different objective in terms of they are focused on the mid-range missiles in the northern part of Iran that target them. And obviously we coordinate and deconflict with them in terms of our operations. But what they are focused on is different. We're not critical of it. Those things are threats to them. Those mid-range missiles that Iran launches that reach into Israel, those are threats that they're facing. They're also facing a threat from Hezbollah, which they're confronting as well. So they have their own objectives. We deconflict so that our objectives and theirs don't run into each other. But the president has, for the United States of America, has established a very clear mission, which we're executing on, and we will achieve our objectives in a matter of weeks. ஆஃப் கோர்ஸ் இந்த போர் அமெரிக்கானுடைய போர் இல்ல, இஸ்ரேலினுடைய போர் அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவுல இருக்கிற சில முக்கியமான அதிகாரிகளும் இததான் சொன்னாங்க. அமெரிக்கா தேவையில்லாம இந்த போர்ல போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அமெரிக்காவே விரும்பினாலும் இந்த போரை இஸ்ரேல் முடிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலுடைய செயல்பாடு நமக்கு காட்டுது. இந்த போர்ல ஒரு சுமூக முடிவு எட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்யூ அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில ஈடுபடவே இல்லை. அமெரிக்கா கொடுத்ததாக சில பரிந்துரைகளை பாகிஸ்தான் உட்பட அண்டை நாடுகள் எங்க கிட்ட வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க. அதை நாங்க ஏத்துக்கல. ஒரு பக்கம் இப்படி பேச்சுவார்த்தை கேட்கறாங்க, அதே நேரம் இன்னொரு பக்கம் தாக்குதலையும் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை, இப்படிப்பட்ட டிப்ளோமசிய நாங்க நம்ப முடியாது. அதனால நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படிங்கிறத திரும்பவும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகளின் தொடர்ச்சியாக, அதாவது நாங்க தாக்குதலை தீவிரப்படுத்த போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக ஈரான்ல கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர் பாம்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வீடியோவையும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அது ஈரான்ல இருந்து வெளியான வீடியோக்கள் மூலமாகவும் நம்மளால உறுதிப்படுத்த முடியுது. சர்வதேச ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் பாம்களை இஸ்ஃபஹான்ல இருக்கிற ஆயுத கிடங்கின் மேல வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதுல மிகப்பெரிய அளவுல அந்த கிடங்குகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ கொடுத்த பேட்டியில 2 வேடிக்கையான விஷயங்களை நான் இந்த இடத்துல போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க புதிய ஆட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா மார்க்கோ ரூபியோ அந்த பேட்டியில என்ன சொல்றாரு, 47 ஆண்டுகளாக ஈரானை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அவங்களுக்குள்ள இந்த கன்ஃபியூஷன் போல இருக்கு. At the end of the day, we have to see if these people end up being the ones in charge, seeing if they're the ones that have the power to deliver. We're going to test it. We are hopeful that that's the case. There are clearly people there talking to us in ways that previous people in charge in Iran have not spoken to us in the past. Some of the things they're willing to do, some of the things they're saying they're willing to do. Obviously, they have to go do it. We're going to test that proposition very strongly because we always prefer to settle things through negotiation and diplomacy. But we also have to be prepared for the fact that that effort might fail, that we are dealing with a 47-year-old regime that still has a lot of people involved in it who aren't necessarily big fans of diplomacy or peace. இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஈரான் தங்களுடைய ராணுவத்தை வலுப்படுத்துறதுக்கும் மற்ற ஆயுத குழுக்களை வலுப்படுத்துறதுக்கும் பணத்தை செலவு பண்றதுக்கு பதிலாக தங்களுடைய மக்கள் மேல அதை செலவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அங்க தண்ணி பிரச்சனை இருந்திருக்காது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்காது, ஈரான் வளமாக இருந்திருக்கும் அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. And at the end of the day, I think that if there are people in Iran who now, given everything that's happened, are willing to move in a different direction for their country, that would be great. Imagine in Iran that instead of spending their wealth, billions of dollars supporting terrorists or weapons, had spent that money helping the people of Iran, you'd have a much different country. So we are always hopeful that that would exist over there. இதே கேள்வியை நம்ம மார்க்கோ ரூபியோவை பார்த்தும் கேட்கலாம். அமெரிக்கா மட்டும் உலகம் முழுக்க போர் நடத்துறதுல செலவு பண்ணாம, ஈரான் மேல அத்துமீறி தாக்குதல் நடத்துறதுல செலவு பண்ணாம, காசாவுல இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற இன அழிப்புக்கு சப்போர்ட் பண்ணாம செலவு பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் வேலை இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அமெரிக்கானுடைய கடன் ட்ரில்லியன் கணக்குல இருக்கு, அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விய நம்மளும் மார்க்கோ ரூபியோவை பார்த்து கேட்கலாம். இன்னொன்னு, இந்த போர் தொடங்கினதுல இருந்து அமெரிக்கா தொடர்ந்து போர் குற்றங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு, ஈரானுடைய சுப்ரீம் லீடர்ல இருந்து முக்கியமான அதிகாரிகளை குறி வச்சு கொள்றது. 2வது, மினாப் ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தி 165 சின்னஞ்சிறு குழந்தைகளை கொன்னது.
பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறது, பொதுமக்கள் பயன்படுத்துற திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சர்வதேச விதிகள் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் இதுவரைக்கும் நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அமெரிக்காவே ஆமா நாங்க போர்க்குற்றம் தான் செய்றோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரோலின் லெவிட் அவங்க சொல்றதை கேளுங்க. Look, the president has made it quite clear to the Iranian regime at this moment in time, as evidenced by the statement that you just read, that their best move is to make a deal, or else the United States Armed Forces has capabilities beyond their wildest imagination, and the president is not afraid to use them. That's not what I said, Garrett. And you're saying the word potential for a reason, because I'm sure some experts are telling you that in your ear to try to ask me that question. Of course, this administration and the United States Armed Forces will always act within the confines of the law. But with respect to achieving the full objectives of Operation Epic Fury, President Trump is going to move forward unabated, and he expects the Iranian regime to make a deal with the administration. அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்துவேன்னு சொல்றீங்க, பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துவேன்னு சொல்றீங்க, மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துவேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் போர்க்குற்றம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கேரோலின் லெவிட் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல அமெரிக்காவுக்கு எதெல்லாம் இலக்கு இருக்கோ அதை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் அடைய முடியல அப்படின்னா நாங்க இந்த தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா ஈரான்ல பொதுமக்கள் குழந்தைகள்னு பார்க்க மாட்டோம், நாங்க வாட்டுக்கு தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசுறாங்க. இதை கண்டிக்கிறதுக்கு ஐநாவுக்கோ இல்ல மத்த உலக நாடுகளுக்கோ திராணியும் இல்ல, தெம்பும் இல்ல. சரி, ஈரான்ல இருக்கிற சுப்ரீம் லீடர், முக்கியமான அதிகாரிகள் இவங்களையெல்லாம் ஏன் கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தையில பொய் சொன்னாங்க, அதனால கொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு சர்வதேச போர்க்குற்றம். இதையும் வெளிப்படையாகவே பேசுற அளவுக்கு அமெரிக்கா அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. When the president says more reasonable, again, these folks are appearing more reasonable behind the scenes privately in these conversations than perhaps some of the previous leaders who are now no longer on planet Earth because they lied to the United States and they strung us along in negotiations, and that was unacceptable to the president, which is why many of the previous leaders were killed. So again, this is another historic opportunity for Iran to do the right thing. இதையெல்லாம் விட முக்கியமா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு கேரோலின் லெவிட் கொடுத்த பதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். பெர்சியன் கல்ஃப் வார் நடந்துச்சு. அந்த போர் நடக்கும்போது வளைகுடா நாடுகள் தான் அந்த போருக்கான செலவுகளை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, பணம் கொடுத்தாங்க. இப்ப அதே மாதிரி ஈரானோட நடந்துகிட்டு இருக்கிற இந்த போருக்கும் சவுதி, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் செலவை ஏத்துக்குவாங்களா? அவங்க கிட்ட அமெரிக்கா பணம் வாங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்த எண்ணம் இருக்கு. அதை பத்தி அவர் விரைவில் சொல்லுவாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. Two questions regarding the financial costs of the war. Back during the Persian Gulf War, 1990-1991, Arab countries paid for the vast majority of the costs of the war. Kuwait, Saudi Arabia, the UAE. Who's paying for the cost of this war? Will those Arab countries step up to do just that? Well, I think it's something the president would be quite interested in calling them to do. I won't get ahead of him on that, but certainly it's an idea that I know that he has and something that I think you'll hear more from him on. எப்படி சவுதியும் கத்தாரும் 2 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒப்பந்தங்கள் கொடுப்பாங்க, அவங்களுடைய படைத்தளங்களை அவங்களுடைய நாடுகளில் அமைக்கிறதுக்கு உதவுவாங்க, அவங்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி பண்றோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுப்பாங்க, அதுக்கான பணத்தையும் வாங்கிப்பாங்க, தேவையில்லாத ஒரு போரை உருவாக்குவாங்க. அந்த போர்ல இந்த வளைகுடா நாடுகள் அதிகமான பாதிப்பை சந்திக்கும். பாதிப்பை சந்திச்ச இதே நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடங்கின அந்த போருக்கு பணத்தையும் கொடுக்கணுமா. சோ இதை தான் நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இந்த போர்னுடைய விளைவு வளைகுடா பின்னிழுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ இப்ப அதை நோக்கி போறதுக்கான ஐடியாவும் அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உங்களுக்கு இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் முன்னாடி இருந்தே நாங்க எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம், அமெரிக்கனுடைய படைத்தளங்களை உங்களுடைய நாட்டுல விடாதீங்க, அவங்களை வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இப்போ உங்களை அவமதிக்கிறாங்கன்னு எதை சொல்றாரு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் சவுதியினுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மானை பத்தி அவமதிக்கிற வகையில பேசினாரு. சவுதி அமெரிக்காவை பிடிச்சு தொங்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிறத முகமது பின் சல்மான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப கொச்சையான வார்த்தையில சொன்னார். அதை தான் சொல்றாரு அப்பாஸ் அரக்ச்சி. இப்படி அவமானப்பட்டு அவங்களுக்கு இடத்தையும் கொடுத்து, பாருங்க அந்த இடத்துல இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மேல நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம், அதுல E3 வகையிலான அவாக்ஸ் விமானத்தை, அமெரிக்காவுடைய விமானத்தை நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம். இதனாலதான் சொல்றோம், உங்களுக்கு அமெரிக்காவோட இருக்கிற நட்பால பிரச்சனை தான் வரும், அதனால அமெரிக்காவோட இருக்கிற அந்த நட்பை முறிச்சிட்டு அவங்களே உங்க நாட்டுல இருந்து வெளியேத்துங்க அப்படின்னு அப்பாஸ் அரக்ச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. சரி, இப்ப தாக்குதல் நடக்கிற அந்த விவரத்துக்கு வருவோம். ஒரு பக்கம் ஈரான் மேல கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்துல இருக்கிற
எண்ணெய் கிடங்கு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல மிகப்பெரிய அளவுல தீ பற்றி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துற முயற்சியில இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கதாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். குவைத்துல இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அது ஒரு டேஞ்சரஸான தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஈரான் நாங்க அந்த தாக்குதலை நடத்தல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சாடிஸ்டான விஷயத்த இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. பாலஸ்தீனத்துல, குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரமிக்க பகுதி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மேற்கு கரை பகுதியில எந்தெந்த பாலஸ்தீனியர்கள் எல்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்களோ, அதாவது இஸ்ரேலியர்களை கொல்றது உட்பட சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு புதுசா இஸ்ரேல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நிறைவேற்றியும் செஞ்சிருக்காங்க. மேற்கு கரையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். பாலஸ்தீனத்தினுடைய பகுதியில இஸ்ரேலியர்களே அங்க சட்டவிரோதமாக குடியமர்த்துறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, 4 இஸ்ரேலியர்கள் ஆயுதத்தோட போய் இந்த வீடு எங்களுடையது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஈஸியாக அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இஸ்ரேலுடைய அரசாங்கம் உதவிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய நோக்கம். அதுக்காக அந்த இடத்துல ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல விவசாயம் பண்ணா கூட அதை ஒரு குற்றமாக சொல்லி காரணமே இல்லாம கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறையில அடைச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ராணுவம். அப்படிப்பட்டவங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் நாங்க தூக்கு தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சட்டத்தை நிறைவேற்றுறது சர்வதேச மனித உரிமை மீறல் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையனோ பெண்களோ இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாலோ இல்ல சின்ன ஒரு கல் எடுத்து வீசினா கூட போதும், அவங்கள தீவிரவாதிகள்னு சொல்லி இஸ்ரேல் தூக்குல போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதை விட இதுல இருக்கிற சாடிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு ஷாம்பெயின் மூலமாக இதை கொண்டாடுறாங்க. எப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களை தூக்குல போடுறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்ததை நிறைவேற்றிட்டு அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுற மனநிலை இருக்குல்ல, அதை தான் நான் சொல்றேன் ஒரு சிக் மைண்ட் செட், சாடிஸ்டான மைண்ட் செட்னு. அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிற இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து எந்த உலக நாடுகளும் வாயை திறக்கிறது கிடையாது. இந்திய பிரதமர் மோடி இவ்வளவு நாளாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுல இருந்து மாறி இஸ்ரேலினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலையும் போய் எடுக்கிறார். இதெல்லாம் சரியான நிலைப்பாடா அப்படிங்கிறத ஒரு முறை இந்தியா பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். தொடர்ந்து இந்த போர் தொடர்பான தகவல்களை நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.